அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக பூமி சேனல். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் கேட்டுட்டு இருக்கிறது தான். இன்றைக்கி வந்து தொழிலுக்கு, அதாவது தொழில் வந்து ரொம்ப தடையாகவே எனக்கு இருக்குது. தொழில் வந்து எதை பண்ணாலும் எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குது. தொழிலில் வந்து அப்படியே தொழிலில் நான் சம்பாரித்தாலுமே எனக்கு வந்து பணம் வந்து விரயமாகுது. இல்லைன்னா ஆட்கள் வந்து வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு இதே மாதிரியே ஒரு தடங்களாகவே இருந்துகிட்ருக்குது சாமி அப்படின்னு நிறையா பேர் கேட்டுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற ஒரு உலகத்தில் வந்து பணத்தட்டுப்பாடு, பணப்பிரச்சனைகள் தான் எல்லாத்துக்குமே உண்டு. அதனால் வந்து குட்டிச்சாத்தான்கள் வீடியோவில் வந்து நான் முதலே சொல்லியிருக்கிறேன். செல்வத்தை ஈர்க்கக்கூடிய குட்டிச்சாத்தான்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வழிபாட்டில் தான் இந்த குட்டிச்சாத்தான் வருது. இது வந்து செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய குட்டிச்சாத்தான் வந்து இது. இந்த குட்டிச்சாத்தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 கைகளை ஏந்தி 2 கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சொரண பானைகள் வைத்திருக்கிற மாதிரி இந்த குட்டிச்சாத்தான்களுடைய உருவம் அது. இந்த குட்டிச்சாத்தான்களுடைய வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா, சகல விதமான செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய குட்டிச்சாத்தான்கள். அதாவது இன்றைக்கி எல்லாருமே நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் அதான் சொல்லணும். குட்டிச்சாத்தான் வழிபாடு பண்ணுனா ஏதாவது நடந்துருமாங்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே அதாவது இப்போ கேரளாவில் ஏகப்பட்ட பேர் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன ஆகிட்டாங்க? நல்லா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி வழிபாடு இப்போ நானும் நிறையா இடத்துக்கு கொடுத்துருக்குறோம். அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. யார் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க? நிறையா லேடிஸே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது குட்டிச்சாத்தான்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. லேடிஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வழிபடுறதுக்கு முன்னாடியே ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா, இத்தனைக்கும் அவங்களுக்கு வயசு வந்து 35, 37 தான் இருக்கும். அந்த லேடி வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிற நான் கண்கூட பார்த்துருக்குறேன். நான் அவங்களே கேட்டிருக்கிறேன். அதாவது அந்த வழிபாடு முன்னாடி வரும்போது நான் அவங்கள கேட்டிருக்கிறேன். எப்படி நீங்கள் வச்சு பண்ணுறது வந்து சாத்தியமாகுமா அப்படின்னு. அவங்களே தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நானே பிரமிச்சு போய் எல்லாம் பார்த்துருக்குறேன். அப்படி வந்து இது வந்து தெய்வம். இது வந்து தெய்வம். இந்த தெய்வம் என்ன பண்ணுன்னா, நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் ஈர்க்கும்போது நம்ம பிரச்சனைக்கு உண்டான வந்து வழிகாட்டல் என்னமோ இந்த தெய்வம் கொடுக்கும். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே கஷ்டம். இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் உண்டு தான். அதனால் வந்து இப்போது நிறைய அந்த தெய்வம் அவரை கும்பிடணும், வேற கும்பிடணுங்கிறது வந்து அவங்களோட மனப்பக்குவம் கும்பிடணும். யாரையும் தவறுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களோட விருப்பம். ஆனால் இந்த சாத்தான் விஷயத்தை பொறுத்தளவுக்கு அப்படி பண்ணிருமே கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வழிபாடு கரெக்டாக இருக்கணும். வழிபாடு கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். வழிபாடு சரியாக இல்லைன்னா நமக்கு ஒன்றும் ஆயிடாது. அப்படி போயிடுமா, இப்படி போயிடுமா, வீட்டில் ஏதாவது நடந்துருமா, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. தெய்வம் என்றைக்கு யாரும் எதுவும் பண்ணாது. அதனால் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதாவது முழு நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் இந்த தெய்வத்தை வாங்கி நம்ம வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? இந்த தெய்வத்தை வாங்கி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க வந்து இந்த தெய்வத்தை வாங்கி இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதை வந்து நான் வந்து கொடுத்தவங்கக்கிட்ட சொல்லி அவங்க சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது தெய்வத்து மேலே நம்பிக்கை இருந்தால், நம்ம போடுற வீடியோவில் நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் இது சாத்தியப்படும். சரிங்களா? நான் வந்து வீடியோ வந்து போடுறது தான். இது வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறதான ஒழிஞ்சு நீங்கள் வந்து என்கிட்ட வாங்க, நான் தான் கொடுக்கணும், இது என்னால் தான் முடியும்னு நான் சொல்லலை. சரிங்களா? இது வந்து என்னால் தான் முடியும்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக நான் சொல்ல கிடையாது. இது இப்படியெல்லாம் இருக்குது. நிறையா பேர் சொல்கிறாங்க சாத்தான் வழிபாடு பண்ணால் அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா. ஒன்றுமே ஆகாது. இப்போ சாத்தான் வழிபாடு வச்சு நிறையா குடும்பம் வந்து கஷ்டத்தில் இருந்த குடும்பத்தையெல்லாம் மேல் வந்திருக்கிறாங்க. அது தெரியுங்களா? அதுவும்லாம் ஒரு நிறைய பெண்களே இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களே மேலே வந்திருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து இன்றைக்கி அவங்க மூலியமாக வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. சில பேர் கேட்குறாங்க, இப்போ இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுனா நம்ம வந்து பின்னாடி சங்கதிகளே கொடுக்கணுமா? அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி கிடையாது. நம்ம வழிபாடு பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். இல்லை நம்மளால் முடியாது, நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு உண்டானது என்னமோ நம்ம பண்ணலாம். அதுக்கு உண்டான இப்போ நாங்கள் கொடுக்கும்போது இதுக்கு உண்டான சொல்யூஷன் எல்லாம் சொல்லி தான் கொடுப்போம். உடனே ஃபோன் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட வந்து கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா, இது வழிபாடு என்ன, இது வந்து தீட்சையாக படுத்து பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் கேட்குறது. இந்த வழிபாடு எப்படி, இது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இது அதுக்கு பட்ட தெய்வமெல்லாம் கிடையாது. கஷ்டம் யாருக்கெல்லாம் மன கஷ்டம், பிஸ்னஸில் கஷ்டம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவருக்கு உண்டான தெய்வமாக ஒழிஞ்சு இவரை வச்சு நான் வந்து அவங்கள அதை பண்ணணும், இவங்களை எதை பண்ணணுங்கிற தெய்வமெல்லாம் கிடையாது. இது சொர்ணத்துக்கு உண்டான தெய்வம். அதாவது செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய செல்வ குட்டிச்சாத்தான் தெய்வம் இது.
அதுக்கு உண்டானது மட்டும்தான் இவர் பண்ணுவாரோ ஒழிஞ்சு, மற்றபடி அதை பண்ணணும் இதை பண்ணலாம் பண்ண முடியாது. உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு விதத்தில் பணம் இப்போ யார்கிட்டயாவது போய் பணம் கேட்குறீங்க, அவங்க கொடுக்காத இருக்கிறாங்க, கஷ்டத்துலேயே இருக்கிறோம். ஒருத்தர் பணம் இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்தில் வந்து ஒருத்தர் பணம் கொடுத்தா தான் பிழைக்க முடியும். யார்கிட்டயே கடன் வாங்கினா தான் பிழைக்க முடியும். அவங்க வந்து கொடுக்குற அளவுக்கு பண்ணுவார். அந்த பணத்தை வந்து ஒரு பிஸ்னஸில் போகிறேன்னா அது பல மடங்காக பெருகும். அப்படி தான் இது தெய்வம் பண்ணி கொடுக்க முடிஞ்சு வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அங்கே வாங்கிட்டு வந்து கொடுக்குறதெல்லாம் இவர் பண்ண மாட்டார். இது தெய்வம் அப்படி பண்ணுமா? பண்ணாது. அப்புறம் சில பேர் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க, நல்லா சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க. என்கிட்ட நேரில் பேசுமா? தெய்வம் நேரில் பேசுமாட்டியாவது? தெய்வங்கிறது என்ன? நமக்கு இருக்கிற மேனிக்கே நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது தான் தெய்வம். ஏன்னா நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, நான் உன் காதில் பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசாது. இப்போ நாங்களாம் தீட்சையாக கொடுக்குறது நிறையா பேர் பார்த்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் தீட்சையாக கொடுத்து பூஜை வச்சு பண்ணும்போது நம்ம கஸ்டமர் நிறையா பேர் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நான் நிறையா தடவை, ஏன்னா நமக்கு தெரியும், ஏன்னா அவங்க சொல்லணும், நாம் சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்கிறதில்ல. சாமி வர்றது போகிறது, அவர் படையல் எடுக்கிறதெல்லாம் நிறைய பேர் கண்கூட பார்த்துருக்குறாங்க. சரிங்களா? இது ஒன்றும் விளம்பரத்துக்காகவோ பணத்துக்காகவோ சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. 4 பேர் கஷ்டப்படுறவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களும் வாங்கி பயன்பெறணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. தெரியுதுங்களா? இது வந்து நான் ஒரு விளம்பரத்துக்காகவோ இது என்கிட்ட தான் இருக்குதுங்கிறதுக்கோ மடின்னு நான் சொல்லலை. 4 பேர் நல்லா இருக்கணும். அதாவது இந்த குட்டிச்சாத்தான் தெய்வங்களை வந்து தப்பாக பேசியே இன்றைக்கி வந்து நிறைய வீடியோ கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் கொடுக்குறாங்க. அதாவது யாரையும் குறை சொல்லவோ யாரையும் தப்பு சொல்கிறதுக்கும் நமக்கு உரிமை கிடையாது. அவங்கவுங்க விருப்பத்தில் சொல்கிறாங்க. நாம் அதை தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். அதுதான். அதே மாதிரி வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து வீடியோ போடலாம் தான், ஆனால் டைம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த மாந்திரிக விஷயத்தில் வந்து ஒரு சில வேலைகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த டைமில் ஆண்கள் வந்துட்டுருக்குறாங்க. ஆட்களை நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு உண்டான சொல்யூஷனும் கொடுக்கணும். அதனால் நமக்கு இதை விட இன்னும் பர்சனல் வேலைகள் நமக்கு வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியல. அவ்வளோதான் நான் ஒழிஞ்சு, மற்றபடி வந்து இந்த உங்களுக்கு தேவைப்படும், இந்த மாதிரி நாங்கள் வச்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள். அப்படி நான் ஃபோன் எடுக்க முடியலனா இதை வாட்ஸ்அப் நம்பரு, உங்கள் பிரச்சனைகள்லாம் என்னன்னு சொல்லி அனுப்புங்க. நான் கால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. அவ்வளோதானே ஒழிஞ்சு இது என்கிட்ட தான் வாங்கணும் பிடிக்கணும்னு நான் சொல்ல கிடையாது. நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஏன்னா என்றைக்குமே ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கணும்னா அந்த தெய்வத்துக்காக கொஞ்ச நாள் நம்ம விரதம் இருந்து தான் நம்ம பூஜை பண்ணணும். எடுத்ததையும் நீங்கள் வந்ததையும் நேரடியாக பேச வச்சு கொடுக்க முடியுமா, பண்ண முடியுமாங்கிறதுக்கு அதுக்கு உண்டான இடங்கள் இது கிடையாது. நாம் வந்து ஒரு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து இப்போது ஒரு சில தெய்வத்துக்கு உண்டான அதுக்கு உண்டான அஞ்சனங்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு உடனேயுமே என்கிட்ட தெய்வ அஞ்சனங்கள் அது இதுன்னு கேட்குறது நிறைய பேர்த்துக்கு கொடுத்துடணும். ஏன்னா அதெல்லாம் அரைக்க முடியாது. ஏன்னா மலைப்பகுதியெல்லாம் போய் எடுத்து வச்சு எடுத்துகிட்டு வந்து அதை பதப்படுத்தி அரைக்கக்கூடிய டைம் நமக்கு பத்த மாட்டேங்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம இது பண்ண முடியல. இந்த செல்வ குட்டிச்சாத்தான் வந்து யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சகல விதமான செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும். அது புரிஞ்சு. ஏன்னா குபேர சம்பத்துக்கும் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் அப்படியெல்லாம் பெரிய பெரிய வசதியாக இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அதெல்லாம் ரகசிய வழிபாடு உண்டு. இப்போ இதை நாம் கற்றுக்கிட்ட கலை நம்மளோட போகக்கூடாது. சரிங்களா? அதனால் பல பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்குறோம். இது யாரெல்லாம் கஷ்டம், அதாவது குடும்ப கஷ்டம், ரொம்ப பணம் தங்க மாட்டேங்குது, பணம் வந்து எங்களுக்கு பணமே கைக்கு வர மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த செல்வ குட்டிச்சாத்தானை வந்து பூஜை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரவு கொண்டாந்து சாமி கொடுப்பாரு. உங்களுக்கு எல்லா விதமான குபேர சம்பத்தும் கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு இது வேணும், இந்த சிலைகள் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட தீட்சையும் கொடுக்குறோம். நீங்கள் வந்து முறையாக வந்து வேணும்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். சிவாய நம.